ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோமா க்ரோம் எக்ஸ்டென்ஷனில் காப்பி பேஸ்ட் வந்து எப்படி ஆட்டோமா யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டெமோ வந்து எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் என்னென்னா, ஒரு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய வேர்டை வந்து காப்பி பண்ணி மறுபடியும் அந்த அந்த காப்பி பண்ண வேர்ட்ஸையே கூகுளில் வந்து சர்ச் பண்ணுற மாரி நான் ஒரு சீனரியை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஆட்டோமாவை. இதனால் லோட் ஆகுது. அதில் இருக்க ஒரு குவாட்ஸ் காப்பி பண்ணிட்டு அடுத்து கூகுளில் ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சர்ச் பண்ணுது. சர்ச் பண்ணி அதோட ரிசல்ட் நமக்கு வருது. ஸோ ஆட்டோமாவில் காப்பி பேஸ்ட் வந்து இதை நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக நியூ ஒர்க் ஃப்ளோன்னு கொடுத்துக்கலாம். நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், காப்பி பேஸ்ட்னு. ஃபஸ்ட்டு இதுதான் வந்து அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இந்த குவாட்ஸ் தான் நம்ம வந்து இப்போ காப்பி பண்ண போகிறோம். காப்பி பண்ணி அடுத்து கூகுள் சர்ச்சில் நம்ம வந்து சர்ச் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து காப்பி பண்ணணும். அது ஆட்டோமா பிளாக் வச்சு யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு நியூ டேப் வேணும். அந்த பிளாக் எடுத்துக்கலாம். பிளாக் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடத்துல யூஆர்எல் தேவைப்படுது. ஸோ அந்த யூஆர்எலுக்கு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணியாச்சு, சேவ் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வேர்டை வந்து நம்ம காப்பி பண்ண போகிறோம். இப்போ நம்ம நியூ டேப்னு கொடுத்தாவே சில பேர் வந்து நெட்டு ஸ்லோவாக இருக்கும், இல்லைனா சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த வந்து நியூ டேப் வந்து ஃபுல்லாக லோட் ஆகிற வரைக்கும் நமக்கு வந்து டைம் தேவைப்படுது. ஸோ அதுக்குனால வெயிட் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு பிளாக் இருக்குது. அந்த பிளாக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கனெக்ட் பண்ணிங்க. ஸோ இந்த டேப் வந்து ஃபுல்லாக லோட் ஆகிற வரைக்கும் இந்த பிளாக் வந்து இதை வெயிட் பண்ண வைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த வேல்யூ நம்ம எடுக்கிறோம். அது கெட்டெக்ஸ்ட் அப்படிங்கிற பிளாக்கை யூஸ் பண்ணி அந்த வேல்யூ வந்து நம்ம காப்பி பண்ண போகிறோம். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஓப்பன் ஆயிரும். இந்த செலக்ட்னு எலமெண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி வரும். ஸோ நம்ம குவாட்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம லெட்டர்ஸ் வந்து காப்பி பண்ண போகிறோம். ஸோ இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் எலமெண்ட்டுங்கிறது ஓகே கொடுத்துருங்க. அப்படி அதில் வரல அப்படின்னா அந்த எலமெண்ட்டை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. வெயிட் ஃபார் செலக்டர் கொடுத்துக்குங்க. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து காப்பி பேஸ்ட் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து அசைன் டு வேரியபிள்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இன்சர்ட் டு டேபிளுங்கிறத எடுத்துருங்க. அசைன் டு வேரியபிள்ஸில் நீங்கள் நேம் வந்து என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கெட் டெக்ஸ்ட்டில் காப்பி பண்ணுறதுனால நான் காப்பின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இது சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வேல்யூ வந்து காப்பி ஆயிரும். காப்பி பண்ண வேல்யூவை அடுத்து கூகுள் சர்ச் அப்படி அதில் வந்து நம்ம சர்ச் பண்ணணும். ஸோ அப்போ அதோட லிங்க் நமக்கு தேவைப்படுது. ஸோ கூகுள் அப்படின்னு சொல்லி தேடிக்குவோம். இந்த ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிங்க்கு தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் நமக்கு ஒரு நியூ டேப் தேவைப்படுது. இதோட கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த யூஆர்எல்ல இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நியூ டேப்னு ஒன்று க்ரியேட் ஆனிச்சுனாவே அந்த இடத்துல வந்து நமக்கு நெட்டு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா டைம் ஆகும். சரி, அதனால் வெயிட் கனெக்ஷன் அப்படிங்கிற பிளாக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். அதோட கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம காப்பி பண்ண வேல்யூவை நம்ம இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். கூகுள் சர்ச்சில் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற பிளாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம்ஸுங்கிற பிளாக் தான் இப்போ வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த குவாட்ஸ் கூட நம்ம ஆல்ரெடி இதை நம்ம உங்களுக்கு டெமோ காமிச்சதுனால நான் ரெண்டாவதாக இருக்க குவாட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கெட் டெக்ஸ்ட்டில் இதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுங்க. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு எதுவும் காட்டலை வரல அப்படின்னா இந்த ஐ சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தமாரி எலமெண்ட் செலக்ட் பண்ணுற மாரி ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதை மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு செலக்ட் எலமெண்ட்டுங்கிறது ஆப்ஷன் வராது. ஸோ அதனால் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆயிரும். மறுபடியும் இந்த இடத்துல Ctrl+V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சு.
இப்போ ஃபார்ம்ஸ் பிளாக்கை எப்படி பேஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ செலக்ட் அன் எலமெண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ நம்ம கூகுளில் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்தோட எலமெண்ட்டு தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் எலமெண்ட்டுங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல நம்ம வேல்யூ பேஸ்ட் பண்ணணும். இதில் வந்து வேல்யூ அப்படிங்கிற இடத்துல இந்த இடம் தான் வந்து முக்கியமான இடம். நல்லா பாருங்கள். டபுள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு வேரியபிள்ஸ் டாட் நம்ம வந்து இப்போ கெட்டெக்ஸ்டில் யூஸ் பண்ண வேரியபிள் நேம் வந்து காப்பி. ஸோ அதனால் காப்பிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். அந்த வேரியபிள்ஸில் இருக்கக்கூடிய காப்பி அப்படிங்கிறதுல என்னென்னலாம் சேவ் ஆகுமோ அது எல்லாமே நமக்கு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த கோடிங் சொல்லுது. ஸோ அதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம சர்ச் பண்ணுங்கிறதுக்காக கிளிக் எலமெண்ட்டுங்கிற பிளாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் அன் எலமெண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கூகுள் சர்ச்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதான் வந்து சர்ச் பண்ணக்கூடிய பிளாக்கு அந்த ஆப்ஷன். ஸோ இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் ஃபார் செலக்டர் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துருங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். எல்லா டேப்பும் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஆட்டோமாவை ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. அந்த வேல்யூ காப்பி பண்ணிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ இங்கே பேஸ்ட் பண்ணிருச்சு. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்ஸ் வந்து கீழே வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அவர் சாய்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அதே தான் வந்து பேஸ்ட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்தெந்த இடத்துல தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட்டு இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் ஆட்டோமைஸ் பண்ணி உங்களோட டேட்டா என்ட்ரி எதாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.